ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோல மைக்ரோஸ்போர்ல இருந்து எப்படி போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிற மேல் கேமிட்டோஃபைட் எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். மேல் கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறது என்ன? மேல் கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் மேல் கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இங்க மேல் கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறது போலன் கிரெயின்ஸ். அந்த போலன் கிரெயின்ஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி அதோட டெவலப்மெண்ட்டை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீட் டயக்ராமோட பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க. ஸோ இந்த வீடியோட எண்ட்ல கேட்குற எம்சிக்யூ கொஸ்டின்ஸை செல்ஃபா நீங்க டெஸ்ட் பண்ணும் போது இந்த டாபிக் உங்களுக்கு எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு திஸ் வீடியோ நவ். இந்த மேல் கேமிட்டோட ஃபர்ஸ்ட் செல் வந்து இந்த மைக்ரோஸ்போர். திஸ் மைக்ரோஸ்போர் இஸ் ஹாப்ளாய்டு. இந்த மைக்ரோஸ்போரோட டெவலப்மெண்ட் மைக்ரோஸ்பொரஞ்சியம்ல வந்து இட் வில் டேக் பிளேஸ். மைக்ரோஸ்பொரஞ்சியம் இஸ் நத்திங் பட் அ போலன் சாக். போலன் சாக் அப்படிங்கிறது என்ன? இன்சைட் த ஆந்தர் there will be a 4 chambers. Those 4 chambers are called as a pollen sacs. அந்த போலன் சாக்ஸை தான் நம்ம வந்து மைக்ரோஸ்பொரஞ்சியம்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம இந்த மேல் கேமிட்டோஃபைட்டோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்டான மைக்ரோஸ்போர்ல தான் வந்து தொடங்குது. இந்த மைக்ரோஸ்போர் இனிஷியலா யங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது எப்படி இருக்கும்னா அவுட்டர் லேயரான எக்ஸைன் அப்படிங்கிறதுல பிரசன்ட் ஆகி இருக்கும். அந்த எக்ஸைன்ல ஜோம்போர் அப்படிங்கிற ஒரு ரீஜன் வந்து இருக்கு. அண்ட் இன்னர் லேயரான இன்சைன் வந்து இருக்கும். அண்ட் இன்சைட் த இன்சைன் பாத்தீங்க அப்படின்னா டென்ஸான சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசத்துல வேக்யூல் வந்து பிரசன்ட் ஆகி இருக்கலாம் சின்னதா, அப்படி இல்லைன்னா வேக்யூல் வந்து இல்லாமையும் இருக்கலாம். அண்ட் சென்டரா வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இது மைக்ரோஸ்போர் யங் ஸ்டேஜா வந்து இருக்கும் போது. பட் ஆனா மைக்ரோஸ்போர் வந்து மெச்சூர் ஆகும் போது இன்சைட் த மைக்ரோஸ்போர் வேக்யூல் அப்படிங்கிறது லார்ஜர் டெவலப் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், சென்டரா இருக்கக்கூடிய நியூக்ளியஸை ஒரு சைடுக்கு, அதாவது பெரிஃபெரியை நோக்கி புஷ் பண்ணி விடும். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நியூக்ளியஸ் ஷிஃப்ட் ஆகி வரும்போது this shift is very important for the unequal division. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல ஃபர்ஸ்டா நியூக்ளியஸ் அப்படிங்கிறது டிவைட் ஆகும். ஸோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகி அது வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் ஆகவும் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ஆகவும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆஃப்டர் நியூக்ளியஸ் கெட் டிவைட், அதுக்கப்புறமா சைட்டோபிளாசம் வந்து அன்ஈக்குவலா டிவைட் ஆகும். ஸோ அப்படி அன்ஈக்குவலா டிவைட் ஆகும் போது தான் வெஜிடேட்டிவ் செல் அப்படிங்கிறது லார்ஜரா ஃபார்ம் ஆகும், அண்ட் ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிறது ஸ்மாலரா ஃபார்ம் ஆகும். ஸோ அது எப்படின்னா சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும்போது இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸை சுத்தி சரௌண்ட் பண்ணி மட்டும் ஒரு வால் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி அங்க ஸ்மாலா ஜெனரேட்டிவ் செல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மைக்ரோஸ்போரோடைய ரிமைனிங் பார்ட், இந்த லார்ஜர் பார்ட் வந்து இருக்கு இல்லையா, அது டைரக்டா வந்து வெஜிடேட்டிவ் செல்லா ஃபார்ம் ஆயிரும். அங்க எந்த ஒரு வாலுமே வந்து ஃபார்ம் ஆகல, டைரக்டா அது வந்து வெஜிடேட்டிவ் செல்லா ஃபார்ம் ஆயிரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லார்ஜர் வெஜிடேட்டிவ் செல் வந்து இருக்கு, which is having a vegetative nucleus. இங்க ஸ்மாலர் ஜெனரேட்டிவ் செல் வந்து இருக்கு, which is having a generative nucleus. நெக்ஸ்ட் இந்த வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல் இதோட கம்பாரிசன் வந்து பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் செல் அப்படிங்கிறது லார்ஜர் செல், ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிறது ஸ்மாலர் செல். இந்த வெஜிடேட்டிவ் செல்லோட சைட்டோபிளாசம் வந்து அதிகமா மோரா வந்து இருக்கும், அண்ட் ஜெனரேட்டிவ் செல்லோட சைட்டோபிளாசம் வந்து கம்மியா இருக்கும். அண்ட் இந்த வெஜிடேட்டிவ் செல்லோட நியூக்ளியஸ் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் இர்ரெகுலர் நியூக்ளியஸா இருக்கும். இதே இது ஜெனரேட்டிவ் செல்லுக்கு ஸ்மால் அண்ட் காம்பாக்ட் நியூக்ளியஸா இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகும் போது ஃபர்ஸ்ட் ஈக்குவலா தானே டிவைட் ஆச்சு, அப்புறம் எப்படி இங்க வெஜிடேட்டிவ் செல்லுக்கு லார்ஜர்னும் ஜெனரேட்டிவ் செல்லுக்கு ஸ்மாலர்னு சொல்றேன் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஈக்குவலா தான் டிவைட் ஆச்சு. அதுக்கப்புறமா சைட்டோபிளாசம் வந்து இரெகுலரா, அதாவது அன்ஈக்குவலா டிவைட் ஆகும் போது லார்ஜர் வெஜிடேட்டிவ் செல்லாகவும் ஸ்மாலர் ஜெனரேட்டிவ் செல்லாகவும் ஃபார்ம் ஆகும் போது அப்போ அந்த ரெண்டு செல்லோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மாறும் போது என்ன ஆகுது, நியூக்ளியஸோட இது வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ வெஜிடேட்டிவ் செல்லுக்கு லார்ஜ் அண்ட் இரெகுலர் நியூக்ளியஸ் வருது, அண்ட் ஜெனரேட்டிவ் செல்லுக்கு ஸ்மால் அண்ட் காம்பாக்ட் நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அண்ட் இந்த வெஜிடேட்டிவ் செல்லோட ஃபங்க்ஷன் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் த போலன் டியூப் growth. இதே இது ஜெனரேட்டிவ் செல்லோட ஃபங்க்ஷன் வந்து இட் வில் ப்ரொடியூஸ் அ மேல் கேமிட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. இப்போ இந்த ஸ்டெப் 4ல பாத்தீங்கன்னா போலனுக்கு 2 செல்ஸ் வந்து இருக்கு.
ஒன்னு வெஜிடேட்டிவ் செல், இன்னொன்னு ஜெனரேட்டிவ் செல். ஸோ இந்த ஸ்டேஜை தான் நம்ம டூ செல்டு ஸ்டேஜ், அதாவது 2 செல் இருக்குன்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ்ல தான் 60% ஆஃப் என்ஜியோஸ்பெர்ம்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ஆந்தர்ல இருந்து போலன் அப்படிங்கிறது லிபரேட் ஆகும், ரிலீஸ் ஆகும். இது மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் கேஸ்ல நடக்கக்கூடியது. பட் ஆனா சில ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. ஒரு சில பிளான்ட்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜெனரேட்டிவ் செல் இருக்கு இல்லையா, அது அந்த போலன் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிறது மறுபடியும் டிவைட் ஆகி அது 2 மேல் கேமிட்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்ப போலன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலி ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், அதாவது ஒரு வெஜிடேட்டிவ் செல் அப்படிங்கறத நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். அதனால நான் இங்க அதை அப்படியே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படிங்கிற டியூப் நியூக்ளியஸும் அண்ட் 2 மேல் கேமிட்ஸும், ஸோ டோட்டலா 3 செல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் இந்த மாதிரியான 3 செல்டு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான், இந்த டிவிஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த 3 செல்டு ஸ்டேஜ்ல தான் போலன் அப்படிங்கிறது லேட்டரா ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5, பாலினேஷன் அண்ட் ஆக்டிவேஷன். இப்போ இந்த போலன் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஃபர்தரா இந்த மேல் கேமெட்டோஃபைட்டோட growth எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னா, only when that pollen reaches the right stigma. ஸோ எப்போ போலன் ரைட் ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுதோ அப்போ அந்த போலன் மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணும். ஸோ மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்வெல் ஆகும் அண்ட் இட் வில் பிகம் ஆக்டிவ். ஸோ போலன் ஸ்வெல் ஆகி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா போலன் டியூப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி வி நோ தட் அவுட்டர்ல எக்ஸைன் இருக்கிறதாவும் அண்ட் இன்னரா இன்டைன் இருக்கிறதாவும் பார்த்துருந்தோம். இந்த எக்ஸைன்ல there will be a small region called the germ pore. அந்த germ pore வழியா இந்த இன்டைன் அப்படிங்கிறது grow out ஆகும். அதாவது இந்த மாதிரி grow out ஆகி pollen tube ஃபார்ம் ஆகும். This tube is called as a pollen tube. நமக்கு ஆல்ரெடி வெஜிடேட்டிவ் செல்ல வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கிறதாவும் ஜெனரேட்டிவ் செல்ல ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கிறதாவும் பார்த்திருந்தோம் இல்லையா. இங்க இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இந்த போலன் டியூபுக்குள்ள that will become a tube nucleus and it will guide the growth. And generative nucleus இந்த இடத்துல அப்படியே இருக்கும். And further இந்த generative nucleus அப்படிங்கிறது டிவைட் ஆகும். Next step 7, formation of a male gamete. So இந்த generative cell இருந்துச்சு இல்லையா இங்க, ஸோ அது ஃபர்தரா டிவைட் ஆகி அது 2 மேல் கேமெட்ஸா ஃபார்ம் ஆகும் பிஃபோர் த எம்ப்ரியோ சாக். இந்த 2 மேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது 2 கேசஸ்ல நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, 2 செல்டு போலனா இருக்கும் போது அந்த போலன் ரிலீஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி அது ரைட் ஸ்டிக்மாவை ரீச் பண்ணும் போது அது எப்போ அந்த போலன் ஆக்டிவ் ஆகுதோ அப்போ அந்த இன்டைன் அப்படிங்கிறது அவுட் க்ரோ ஆகி ஒரு போலன் டியூபா வரும்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த போலன் டியூபா வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இந்த ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிறது இந்த மாதிரி டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டிவிஷன் போலன் டியூப்ல நடக்குது. சரியா? இதே இது 3 செல்டு போலனா இருக்கும். அப்போ அப்படி இருக்கும் போது அது எப்போ இருக்கும் அப்படின்னா, அங்க போலன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகாம போலன் கிரெயின்ஸுக்குள்ளேயே வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் என்ன ஆகுது, டிவைட் ஆகி அது 2 மேல் கேமெட்ஸா ஃபார்ம் ஆயிரும். இது ஒரு ஸ்பெஷலான கேஸ். பட் ஆனா இப்படி நடக்கிற இது மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ்ல, அதாவது 60% ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இந்த மாதிரி தான் நடக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் மேல் கேமெட்ஸ்ங்கிறது இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஓகே, அவ்வளவுதான். MCQs are waiting for you. Please attend that.
ஐ ஹோப் திஸ் கிளாஸ் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. அண்ட் எம்சிக்யூ செக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான லாங் வீடியோல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்போது உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக்கையும் வந்து கீழே சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.